அனைவருக்கும் வணக்கம். நம்ம சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அணில்கள்லாம் வழக்கம் போல் அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு திவ்யா சத்யராஜ் அவர்களை கடுமையாக கேவலமாக ஆபாசமெல்லாம் எழுதி ட்விட்டரில் எல்லாம் போட்டிருக்கானுங்க. அவங்க அப்படி என்ன பேசிட்டாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் வாங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் விலை குறைப்பு, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், கட்டணமில்லா மகளிர் பேருந்து, மாவட்டம் தோறும் டைட்டில் பார்க், இப்படி சொல்லிட்டே போலாங்க. மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லை. A good leader should have an efficient understanding of the entire country and not just North India. இன்னொரு விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். An efficient politician should focus on people and not on power. Thank you. நம்ம திவ்யா சத்யராஜ் அவர்கள் பேசின ஒரு கருத்துக்கு நான் உடன்படலைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a good leader should have an efficient understanding of the entire country, not just North India அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தலைவனானவன் ஒரு நல்ல புரிதலோடு இருக்கணும், ஒட்டுமொத்த நாட்டையுமே தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும், நல்லபடியான ஒரு மனநிலையில் இருக்கணும், நார்த் இந்தியாவை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நார்த் இந்தியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கு நான் உடன்படலைங்க. ஏன் அப்படின்னா, மோடி அவர்கள் ஏதோ நார்த் இந்தியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அணுகிற மாதிரி திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொல்கிறது மாதிரி இருக்குது. அப்படி தான் மீனாகுது. நார்த் இந்தியாவை மட்டும் அவர் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிற மாதிரி அது மீனாகுது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அவர் அங்கேயும் பார்த்துக்கிறது கிடையாது. அங்கேயும் மத கலவரங்கள் உண்டாயிட்டு தான் இருக்குது. சிறுபான்மை மக்களையெல்லாம் அங்கேயும் போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மணிப்பூரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்படி எல்லாமே நார்த் இந்தியாவில் பல பிரச்சனைகள் அங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணி பார்த்தீங்களா? நம்ம வைஷ்ணவி தங்கச்சியை பற்றி தான். தாவேக்காலேருந்து விலகி திமுகவில் சேர்ந்தாங்க இல்லையா? இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களும் அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்து ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஆசிட்லாம் வீசுவேன்லாம் சொன்னானுங்களாம் தாவேக்காரனுங்க. அவனுங்க சொல்லலைனா தான் ஆச்சரியம். அவனுங்க என்ன டீசெண்டாக சரி போகட்டும் அப்படின்ட்டுலாம் விடுற ஆட்களை ஆன்லைன்லேயே எந்தளவுக்கு அப்யூஸ் பண்ணுறானுங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதில் பர்சனலி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் என்னெல்லாம் மிரட்டியிருப்பானுங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறப்போவே நமக்கு தெரியுது. இதையெல்லாம் விஜய் அவர்கள் கண்டிக்கவே இல்லை. விஜய் அவர்கள் கண்டிக்கலனாலும் பரவாயில்ல, தலைமை பொறுப்புகளில் இருக்கிற யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் எதுவும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்தை திவ்யா அவர்கள் சொன்னதுக்கப்புறமா ஐயோ அணில்கள்லாம் எப்போ அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க வழக்கம் போல். இவனுங்களை என்ன பண்ணினாலுமே திருத்த முடியாத போல் இருக்குது. இவனுங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலுமே உடனே அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க, ரொம்ப மோசமாக இறங்கிடுறானுங்க, கீழ்த்தரத்துலேயும் கீழ்த்தரம். ஐயோ என்னோடய கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே புலம்புறானுங்க கடந்து கமெண்ட்டில் கடந்து பெருசாலாம் டைப் பண்ணுறானுங்க. எனக்கு அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. நான் நம்மளுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் போடக்கூடிய தோழர்களை எனக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதில் இவனுங்க வேறு என்னெல்லாமோ டைப் பண்ணி வைக்கிறானுங்க. அது கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக ஒருத்தன்லாம் இருக்கான், அவன் பேர் எனக்கு தெரியல, எவனோ ஒருத்தன் எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் போய் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஏதோ டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கான் போல் இருக்குது. என்னோடய குடும்பத்தையெல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ டெம்ப்ளேட் டைப் பண்ணி வச்சுருக்கான். அதை மொத்தமாக போட்டு ஒவ்வொருத்தருக்கு ரிப்ளை பண்ணி ஐயோ என்ன மெனக்கடுறானுங்க தெரியுமா? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? யாரை பார்த்தாலும் அப்யூஸு. நம்ம முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரையுமே இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க, கண்டபடி பேசுகிறானுங்க. ஐயோ ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கானுங்க. விஜய் அவர்கள் இதை கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறாரு. விஜய் அவர்கள் இதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா? பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், எப்படியுமே ஏதாவது ஒரு வழியில் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார். அவருக்கு தெரியாமலாம் இருக்கும் இதெல்லாம். இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்காரு பாருங்களேன். ரொம்ப ஆபாசமாக ரொம்ப அப்யூசிவாக இருக்கானுங்க. இவனுங்களாம் நாம் தமிழர் கட்சியை விட ரொம்ப மோசமானவனுங்க. பேக்ரவுண்டு நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல, அணில்களே நல்லா இருக்குல்ல. ஆக உங்கள் தலைவர் கட்சி ஆரம்பித்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, செம்ம ஜாலியாக இருக்குது எங்களுக்கெலாம். நான்லாம் வரிசையாக போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கேப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இடையில மட்டும் ஒரு வீடியோ, போன வீடியோ மட்டும் மாங்காய் இடையில புகுந்துச்சு.
மற்ற வீடியோ ஃபுல்லாக அணில் தான். அணில்களை போட்டு உரின்னு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். அணில்கள் மட்டும்தான் கடைசி 1 மாதமாக ஃபுல்லாக நான் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள்லாம் கண்டென்ட் தரீங்க. எனக்குலாம் சில நேரம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். சில நேரங்கள் வீடியோ பண்ண முடியாமல் சூழ்நிலைகள் ஆகிறப்போ ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகிருக்கு. ஆனாலும் பாருங்கள், நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க கண்டென்ட்டு. அள்ளி தராண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அவங்களுடைய போன் நம்பரை கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் சொன்னாலே உங்ககிட்ட அந்த போன் நம்பரை கொடுத்துருவாங்க. Hi, Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். தமிழக வெற்றி கழகம் எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? தமிழ்நாடு மட்டும் தான் உடல் ஊனமுற்றவர்களையும் சொல்ல கிடையாது, மாற்றுத்திறனாளின்னு சொல்றோம். ஏன் மாற்றுத்திறனாளினா வழக்கமான ஒரு திறமை அவங்களுக்கு இல்லை, அதை தாண்டி மாற்றமா ஒரு திறமை இருக்கும். கையால பொருளை நகர்த்த முடியாது, கால் இல்லாதவர் வேகமா நகர முடியாது, ஆனால் கையும் காலும் இல்லாதவர் கூட யாரும் கேட்காத விஷயங்களை துல்லியமா கேட்க முடியும். அதனால அவருக்கு மாற்றாக ஒரு திறன் இருக்கடான்னு அவரை மாற்றுத்திறனாளின்னு சொல்றோம். நான் சொல்வேன், அவங்க மாற்றுத்திறனாளி மட்டும் கிடையாது, சமூகத்தை மாற்றும் திறனாளி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊனமுற்றோர்னு சொல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரான்னு ராஜ்மோகன் அவர்கள். மாற்றுத்திறனாளின்ற பேரை கொண்டு வந்தது யார்? கலைஞர் அவர்கள். அதை பற்றிலாம் பேச மாட்டீங்களே. இவங்க வாயால் யாரை தூற்றி பேசுகிறாங்களோ அவங்க தமிழ்நாட்டில் செஞ்ச மாற்றங்களையெல்லாம் அவங்க பேரையே சொல்லாமல் அவங்க செஞ்ச மாற்றங்களை மட்டும் எடுத்து பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேரையே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் வராங்க, நல்லா நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம், கல்வியிலெல்லாம் சிறந்து விளங்குறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வித்திட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தா பேரையே சொல்ல மாட்டாங்க. இவங்க காமராஜருக்கு அப்புறம் விஜய் தான் செய்கிறாராம். என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விருது கொடுக்குறாராம், பாராட்டுறாராம், இவ்வளோதானா. படிக்க வச்சவங்க, இதுக்கெலாம் விதை போட்டவங்க, இவங்களுடைய பேரெல்லாம் உச்சரிக்கவே மாட்டாங்க. ஊனமுற்றோர்னு கூப்பிடாம மாற்றுத்திறனாளிகள்னு நம்ம கூப்பிடுறோமா, ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேரை கொண்டு வந்தது, நடைமுறைக்கு கொண்டு வந்த நபரை பற்றி பேசவே மாட்டாங்க. சரியான ஆட்களுங்க இவங்கெல்லாம்னா. நீங்கெல்லாம் சாருக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா? கேட்கல சத்தமா. ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. சூத்து மூடிட்டு போனேன் உட்காருங்க ப்ரோ. பார்க்குற எங்களுக்கே எம்பாரசிங்காக இருக்கு ரொம்ப. இந்த டோரா பூச்சி உண்டு இல்லையா, டோரா இதில் சொல்லுவாங்க இல்லையா, என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள் ஏனி படகு பேகு என்னெல்லாமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு சின்ன வயசில் பார்த்தது அதெல்லாம். அதே மாதிரியே இருக்குது பாருங்கள், டோரா சொல்கிற மாதிரி. என் பின்னாடி எல்லாரும் சொல்லுங்கள் சத்தமாக. ஆனால் லாஸ்ட்டில் அந்த ஐ எம் வெயிட்டிங் சொன்னது தான் ஹைலைட்டு. ஐ எம் வெயிட்டிங் அவர் மைக்கை பிடிக்கிட்டாரு. அப்பா நீ சும்மா இருப்பா, கிரிஞ்சு பண்ணாதப்பா. இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கே எங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்கே. அந்த தம்பி எப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு போகிறாப்புல, எம்பாரசிங்காக இருக்குங்க. ஐயோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுல எங்களுக்கு கஷ்டம். என்னங்க புசியானது அவர்களே, அதுவும் அரசியல் மொழியில வந்துட்டு நீங்க யோனெல்லாம் வேற பேசுறீங்க. சரி, நானும் உங்க லாங்குவேஜ்ல பேசுறேன். அந்த காலத்துல அரசியல் செஞ்சவங்க எல்லாருமே சரி கஷ்டப்பட்டுதான்ப்பா அரசியல் செஞ்சாங்க, கஷ்டப்பட்டுதான்ப்பா மக்களை சந்திச்சாங்க, கஷ்டப்பட்டுதான்ப்பா முதலமைச்சரா இருக்காங்க. காமராஜரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இல்ல அண்ணாவா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு மக்களை சந்திச்சு தெருவுக்கு வந்து வீதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணதுலதான்ப்பா ஜெயிச்சிருக்காங்க. நீங்க என்ன உங்க தலைவரை இத்துன்னு போறதுக்கே கஷ்டப்படுறீங்க? வேணா வீட்டுலயே உட்கார வச்சுக்கோங்க. வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஜெயிச்சிருவாரா? தெருவுக்கு வந்தா தானே ஜெயிக்க முடியும். என்னையா பேசுறீங்க நீங்க? இத்துன்னு போறதுக்கு என்னையா உங்களுக்கு கஷ்டம்? மக்களை சந்திச்சா தானே ஜெயிக்க முடியும். இட்டுன்னு போறதுதான் கஷ்டமா? என்ன தமிழ் பேசுறீங்க நீங்க? இட்டுன்னு என்ன இது? என்ன புது லாங்குவேஜ் உருவாக்க பார்க்குறீங்களா தமிழ்ல இருந்து? ஏற்கனவே தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு உருவாகி அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன புதுசாக ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிடலான்னு பார்க்குறீங்களா? இட்டுன்னு போயின்னு என்ன பேசுகிறீங்க? தமிழில் பேசுங்க. என்ன நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு பேரில் மட்டும்தான் இருக்குது. இக்கு போடுறதுல ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லி காட்டிக்கிட்டே இருப்போம், ட்ரிக்கர் ஆகி சாவுங்க. ஆகவே அணில்களே, உங்கள் அண்ணன் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள். நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. அவருடைய வேலையை பார்க்க போயிடுவார். மறுபடியும் சொன்னால் கேளுங்க. தேவையில்லாமல் உங்கள் காலத்தை நேரத்தை வீணாக்காதீங்க. போய் உருப்படியாக வேறு ஏதாவது வேலை செய்யுங்க. அரசியல்லாம் உங்களுக்கு செட் ஆகலை சரியா? அப்யூஸ் பண்ணுறதுக்கு பேர் அரசியல் கிடையாது. தற்குறியாக இருக்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, மனசார வருந்துங்க, திருந்துங்க, நல்லா இருங்க. ஸோ இந்த காணொலி நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் டாட்டா பாய், டேக் கேர்.